ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் சசிகுமாரன். இன்றைய நாளில் இந்த வீடியோவில் நாம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படின்னு கேட்டிங்கனாக்க, பொதுவாக ஜாதகத்தை பார்க்க வருகிறவர்களுக்கு எப்பவுமே நான் ஆலயங்களை பரிகாரமாக எப்பவுமே நான் முடிந்த அளவுக்கு ஆலயங்களை பரிகாரமாக நான் சொல்றதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு ஆலயத்திற்கு சென்று நாம் பரிகாரம் செய்கின்ற அளவுக்கு ஒரு ஆலயத்திற்கு சென்று வர முடிய இயலவில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அனைவருமே பரிகாரமாகவும் ஆன்மீகத்திலும் மிகுந்த நாட்டம் கொண்டு ஆலயங்களை தேடி செல்கின்றனர் மக்கள். அப்படி ஆலயங்களை தேடி செல்கின்ற பொழுது அங்கே நடக்கக்கூடிய அந்த கூட்ட நெரிசல்கள், பண விரயம், இது போன்ற நிகழ்வுகள், அசம்பாவிதமான நிகழ்வுகள் அனைத்துமே இன்றைக்கு நாம பார்க்கிறோம், கேட்குறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ரொம்ப முடியாத பட்சத்துக்கு, ரொம்பவுமே முடியல, ஒருவர் ஆலயத்திற்கு சென்றால்தான் அதற்குண்டான தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நாம ஒருவரை ஆலயத்திற்கு சென்று வழிபட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒருவருக்கு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம பரிகாரமா ஒரு ஆலயத்தை குறிப்பிட்டு நம்ம சொல்றோம்னாக்க, அவரு அந்த ஆலயத்திற்கு குடும்பமாக சென்று வழிபடும் பொழுது ஃபினான்ஷியல் ரீதியாக அவருக்கு அந்த நிறைய செலவினங்கள் அதிகமாகுது. ஸோ செலவினங்கள் மட்டுமே இல்லாமல் அவர் போய் அதை செஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் அங்கே கூட்ட நெரிசல்கள் சிக்கி பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய சூழல் நேரங்கள் ஏற்படுது. இதனாலேயே நான் பரிகாரமா கோவில்களை என்னைக்குமே நான் ரெஃபர் பண்றதில்லை. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க, பரிகாரமாக ஏழை எளிய மக்கள், இல்லாதப்பட்டவர்களுக்கும், மனநோயாளிகளுக்கும், குழந்தைகளுக்கும், பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும், அதுபோல மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கும், முதியோர்களுக்கும், முதியோர் இல்லங்களுக்கும், அனாதை இல்லங்களுக்கும், வயோதிகர்களுக்கும், நம்மை நாடி நம்மை தேடி நமது இல்லத்திற்கு தர்மம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, உயிரினங்களுக்கு, பறவைகள், நாய், விலங்கினங்கள், பசுக்கள் போன்ற விலங்கினங்களுக்கும் நாம தான தர்மங்கள் செய்யும் பொழுது அதை இறைவனே ஏற்றுக்கொள்கிறார். தன்னை போன்ற உயிரினங்களுக்கு செய்யும் பொழுது தனக்கே செய்ததாக இறைவன் அதை ஏற்றுக்கொள்கிறார். மோஸ்ட்லி 90% பரிகாரமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் பரிகாரமா எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, முன்ன மாதிரி இல்லாம இப்போ நிறைய ஆலயங்கள்ல கூட்டங்கள் நிறைந்து வழும்பி ஓடுது. அந்த ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தகுந்த பாதுகாப்பு இல்லாமை,
இருக்கு. அந்த ஆலயங்கள் எல்லாம் போகும்போது கூட்ட நெரிசல்கள்ல சிக்கி உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய அந்த சூழல்களும் நிறைய இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால அதை தவிர்த்து இந்த மாதிரியான பரிகாரங்களை நாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது எளிமையாகவும் அது நிறைவு பெறும் வகையிலுமே அவர்களுக்கு அது அமையுது. அதனால மோஸ்ட்லி நான் பரிகாரம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தான் செய்ய சொல்றேன். அப்போ இது மாதிரி விஷயங்களை செய்ய சொல்லும் பொழுது நம்மை போன்ற உயிரினங்களும் அதனால் பயனடைகிறது. இதுபோல ஏழை எளிய மக்களும் பயனடைகிறார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளும் பயனடைகிறார்கள். இது போன்று நிறைய பேர் இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இது மாதிரியான விஷயங்களை தன்னார்வலர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்கள் செய்யும் பொழுது அது இறைவனுக்கு செய்ததாகவே நாம் நினைத்து அதை செய்ய வேண்டும். அப்பதான் அந்த பரிகாரம் பலனளிக்கும். அதனால மோஸ்ட்லி இந்த மாதிரியான பரிகாரங்கள் தான் நான் இதற்கு முன்பும் இதற்கு பிறகுமே நான் சொல்லுவேன். அப்போ கடந்த வாரம் பாத்தீங்கன்னாக்கா ஜோதிடம் பார்க்க எங்களுக்கு அணுகியவர்களுக்கு நான் இந்த மாதிரி பரிகாரங்களை தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அது அவருக்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அது போக பார்த்தீங்கன்னாக்க அந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு நிம்மதியையும் அவருடைய பிரச்சனைகளும் அதுல இருந்து விலகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஜோதிடத்துல ஒருவருடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செய்யணும், எந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அவர்களுக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து அதற்கு தகுந்தாற் போல் உள்ள பரிகாரங்களை சொல்வதனால் அவருக்கு அது 100% பலன்களை அதை அளிக்கிறது. அப்போ இந்த பரிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யுகங்களிலும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 4 யுகங்கள்லையும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 4 யுகங்கள்ல இப்ப 4வது யுகங்கள் கலியுகமாகிய இந்த கலியுகத்துல சொல்லப்பட்டிருக்கிற பரிகாரம் தான் இந்த தான தர்மம். பிறருக்கு உதவக்கூடிய தர்மங்களை நாம் செய்தோமே ஆனால் அது முழு வெற்றியை தரும் சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த மாதிரியான பரிகாரங்களை நம்ம சொல்லும் பொழுது நிறைவான மகிழ்ச்சியை தான் எல்லாத்துக்குமே அது கொடுக்குது. இறைவன் சொல்லிய பரிகாரம் தான் இது எல்லாமே. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நாம எடுத்து இன்னைக்கு செய்தோமையானால் பல இழப்புகளையும் நாம தடுக்கலாம், பல பிரச்சனைகளையும் தடுக்கலாம். ஏன்னா இருக்கக்கூடிய அனைவருமே அந்த குறிப்பிட்ட நாட்களில் கோவிலுக்கு செல்லும் பொழுது அந்த கோவிலில் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை. குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் அனைவருமே கோயிலுக்கு வர்றாங்க, அது தவறில்லை. அப்ப கோயிலுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு அந்த பாதுகாப்பின்மையின் காரணமாக அசம்பாவிதங்கள் நிகழக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்குது. அதை நம்ம கருத்துல எடுத்துக்கிட்டு நாம சொன்னமையானால் அவர்களுக்கு நிம்மதியாக இருக்கும் என்பதை இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வீடியோக்குள்ளையும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு விஷயத்தை செய்யணும்னாக்க அந்த விஷயத்திற்கு தகுந்தாறு போல பாவக கிரக நட்சத்திரத்தின்படி உள்ள அந்த செயல்களை நாம் செய்தோமையானால் அவர்களுக்கு முழு வெற்றியை பெறத்தக்க விஷயங்கள் அவருடைய ஜாதகத்துல இருக்கும். அதை பார்த்து அவர்களுக்கு சொல்லும் பொழுது நாம அவர்களும் வெற்றி அடைவார்கள் வாழ்வில் அப்படிங்கிறத பத்தின விஷயங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் கொடுத்துருக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்களுடைய கமெண்ட்டுகளை நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்க தெரிவிக்கலாம். அந்த கமெண்ட்டுகளுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு விடையளிக்கிறோம். உங்களுடைய ஜாதகங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகங்கள் நீங்க பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னாக்க ஆன்லைன்ல நீங்க என்னுடைய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னாக்க உங்களுடைய ஜாதகங்களை விரிவாக ஆய்வு செய்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதற்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியேறலாம் என்பதற்கான வழக்கங்களையும் கொடுக்குறோம். அதற்கான கட்டணங்களையும் நாங்கள் வசூலிக்கிறோம். அதிகபட்ச கட்டணங்கள் அல்லாமல்
சாதாரணமான கட்டணங்கள் தான் நாங்கள் கொடுக்குறோம். அதனால உங்களுடைய ஹாரஸ்கோப்பை பற்றி நீங்கள் சந்தேகங்கள், உங்களுடைய விளக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. வாழ்வில் எந்த மாதிரியான விஷயங்களை செய்தோமேயானால் துன்பங்கள்ல இருந்து விடுபடலாம், வாழ்வை மேன்மை பெறுவதற்கு எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்க கேட்டு பெறலாம். இது போன்ற வீடியோக்கள் நீங்க பாருங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு நிபுணர்கள் கிடைக்கும் தெரிவித்து வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.